அஸ்லாலையும் வணக்கம் இல்லை. அப்போ நம்ம 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதி நாட்களக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் சம்பந்தமான அந்த பரீட்சை அடைவுகளை எப்படி எதிர்கொள்கிற என்று சொல்லி சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் தான் அது. சரி, இப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கும். நீங்கள் எல்லோரும் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் செஞ்ச முயற்சிக்குரிய ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்று சொல்லி சில ஆட்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நம்ம செஞ்ச முயற்சி போதாது, அதால் ரிசல்ட்ஸ் காணான்னு சொல்லி ஒரு தெளிவோட கொஞ்சம் பேர் இருப்பீங்க. என்னடா நம்ம படித்தோம் அதை வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் போதாதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. எப்படியோ இப்போ நான் நினைக்கிறேன், ஏன் இந்த வீடியோ லேட்டாக ஆகி போடுறேன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் எப்படியும் இப்போ ஒரு கொஞ்சம் பேர் உங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சொந்த காரணம்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. வந்து அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில், நக்கல் அடிக்கிறன்ற பேரில், இல்லாட்டி உண்மையாகவே அக்கறை அடிக்கக்கூடிய சில உறவுகளும் வந்து இதை கடந்து போயிருப்பாங்க. நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்நேரம் அதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று சொல்லக்குள்ள உங்களுக்கு அதை சரியாக படும். மெயினாக நான் என்னோட கதைக்கு எடுத்த விஷயம் என்னென்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த ரிசல்ட்ஸில் 2019ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஏ எழுதின படியன், இந்த 2025ஆம் ஆண்டு தேர்ட் ஏ எழுதி 3A எடுத்து மெடிசின் செலக்ட் ஆகிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷ உழைப்பு அதுக்கு பின் இருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ அவனுக்கு 25 வயசு சொச்சம் இருக்கு. சரியா? அப்போ இவ்வளவு வயசு கழிச்சும் அவன் அதை எழுதிருக்கான்னு சொன்னால் அதில் அவனுக்கு எவ்வளோ வெறி இருந்திருக்கும். இந்த 5-6 வருஷம் கழிச்சு அவன் எவ்வளோ எழுதுறான்னு சொன்னால் அவனுக்கு அதில் எவ்வளோ வெறி இருக்கும். அப்போ அந்த வெறி ஏன் இருக்குண்டா, இப்போ கதைச்சவன் எல்லாம் இனி அவன் என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, கொஞ்ச நாள் எல்லாம் அவன் டாக்டர் ஆகுறான். டாக்டர் ஆகி சமுதாயத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு கதைச்சவன் இல்லாத அவன் டாக்டர் தான். சரியா? சரி, இப்போ A லெவல்ற அடைவு வந்து மெடிசின் மட்டும்தானா அப்படி கேட்டால் இல்லைண்ணே. ஒரு முயற்சிக்கு ஏற்ற மாதிரி, ஒருவருக்குரிய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த அடைவுகளோட திருப்தி அடைவார். எப்போ நம்மளோட மனசு திருப்தி அடையுதோ அதுதான் நம்மளோட அடைவு. இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 3B ரிசல்ட்ஸ் வருது என்னென்னா, உங்களோட மனசு திருப்தி அடைஞ்சிட்டா, நான் மேக்சிமம் முயற்சி செஞ்சிருக்கேன் இந்த திருப்தி அடைஞ்சிட்டா, இதுதான் உங்களோட அடைவு. இதை பிழையான சில கண்ணோட்டத்தில் விளங்குற பிள்ளைகளுக்காக தான் இந்த பதிவு. என்னட்டு சொன்னால், மேக்சிமம் நான் முயற்சி செஞ்சுட்டேன்றது எப்படி நினைக்கிது அந்த பிள்ளைகள்டா, ஒரு 2 மணித்தியாலம் அல்லது ஒரு 3 மணித்தியாலம் டெய்லியும் ஒரு பொடியும் படித்தான்னு சொன்னால் அவன் நினைச்சிக்கிறான் நான் மேக்சிமம் படிச்சிருக்கேன். அப்போ டெய்லியும் ஒரு 2 மணித்தியாலம் படிச்சுட்டு அதை நான் மேக்சிமம் படிச்சுட்டேன்னு சொல்லி நினைக்கிறது மிக தவறான விஷயம். ஒரு விஷயத்தை நீ ஆசைப்படுற, அதை நீ அடையணும்னு சொன்னால் அதுக்கு சரியான முயற்சி செய்யணும். இப்போ நீங்கள் சயின்ஸ் ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, சயின்ஸ் படிக்கீங்கன்னு சொன்னால் அதில் மேக்சிமம் எஃபோர்ட், மேக்சிமம் ரிசல்ட்ஸ் எப்போ வெளிப்படும் சொன்னால் அதுக்குரிய முயற்சி செய்யணும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸை பாடம் வாங்கி போட்டு ஃபிசிக்ஸ்லேயே வரல, நான் மேக்சிமம் படிச்சிருந்தானே என்று சொல்லிடுமா. கெமிஸ்ட்ரி பாடத்தை தொடர்ந்து பார்க்காம அதில் 2-3 கேள்வி பேப்பரை செஞ்சு விட்டு நான் கெமிஸ்ட்ரியை நல்லா தான் படித்தேன், எனக்கு அதில் நல்ல ரிசல்ட்ஸ் வரல என்று சொல்லிடுமா. அப்போ இந்த ஊடகங்களில், இந்த ஃபேஸ்புக்கில், இந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய இந்த மோட்டிவேஷன் வீடியோக்கள் கொஞ்சம் இருக்கும். என்ன படிப்பு தானா நமக்கு எல்லாம், படிப்பை விட்டு வேறு ஒன்றும் செய்ய இல்லாதா, இப்படியான கொஞ்சம் பேர் பேசுவார். இந்த பேசுகிறார்கள் எப்படியான ஆக்கள் அடிப்பாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் சொத்து இருக்கிறார்கள் அடிப்பார், காசு இருக்கிறார்கள் அடிப்பார். அப்போ நல்லா கேட்டுக்கங்க, அடிபட்டு அதில் மேலே வந்தவனுக்கு தான் தெரியும் படிப்புன்னு சொல்கிறது அதுதான் நம்மளோட ஆயுதம். அப்போ படித்து அதுக்குள்ளால தான் நம்ம அந்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றிட்டு போகிறோம். நாலேஜ் உனக்கு வந்ததுக்கு பிறகு, டிகிரியோ உன்னோட கல்வி சார்ந்த ஒரு திறமையை நீ விருத்தி செஞ்சதுக்கு பிறகு நீ முடிவெடுக்கலாம் நான் என்ன செய்யணுன்றது. ஆனால் அந்த தகைமையை அடைய விடாமல் கெடுக்கிறவனோட கதையோ அல்லது அந்த தகைமையை அடைய விடாமல் சோம்பேறித்தனத்தாலேயோ நீ நாசமாக்கப்படாது. நம்மளோட முயற்சி நம்ம செஞ்சோம், அதை மேக்சிமம் இலக்கட்டோம்னு சொல்லி அந்த மேக்சிமம் என்னன்ற ஒரு தெளிவான வரையறையில் விளங்கிக்கங்க. மேக்சிமம் அப்படின்னா அது என்ன, ஒரு முயற்சியில் மேக்சிமம் நான் செஞ்சுட்டேன்னா அதில் மேக்சிமம் எப்படி இருக்கணும். அப்போ அதை தெளிவாக விளங்கிக்கங்க. இந்த சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்த்துட்டு, ஓ நான் மேக்சிமம் முயற்சி செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் படிக்கலாம், படிப்பு இல்லாட்டி வாழையில, இப்படியான இந்த ருசித்தனமான நம்பிக்கைகளுக்கு பின்னால் போகாமல் நீ படித்து உனக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு நீ முடிவெடு நான் என்ன செய்யணும், நான் தொழிலாக என்ன செய்யணும்னு சொல்கிறத நீ முடிவெடு. ஆனால் அதுக்கு முதல் இந்த இன்ஃப்ளூயன்சர் மாறுற இன்ஃப்ளூயன்ஸால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. இப்போ சொல்கிறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, ஒரு வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கான விஷயங்களை கேட்குறதுக்கு ஈஸியாக தானே.
இப்போ படித்தா தானே எல்லாம் அப்படி சொல்லலாம், படிப்பு விட்றது ஈஸியாக இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண போகிற எல்லாருக்குமே எல்லா பின்புலமும் சரியாக அமைகிறது இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம் படிக்காமல் ஜெயிக்கலாம், படிக்காமல் ஜெயிச்ச ஒரு 100 பேரை நீ காட்டினா படித்து ஜெயிச்ச ஒரு 1,00,000 பேரை காட்டிடும். சரியா? படித்து ஜெயிச்ச அந்த 100 பேரில் ஒரு 90 பேருக்குரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அல்லது ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்னென்றாலும் ஒரு சப்போர்ட் பண்ணால் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் மேலே வர ஜெயிச்சு வர இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இலவசமாக கிடைக்கிறது படிப்பு. அப்போ அந்த படிப்பை கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் விட்டுறாரு. சரி, அப்போ நான் மெயினாக வரத சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, எவ்வளோ பிள்ளைகள் ஃப்ரெஷ்ஷையோடையே இனி முடிச்சிட்டோம் படிச்சிட்டோம் அப்படி சொல்கிற அந்த ஒரு ஃபீலுக்கு வந்துடுறீங்க. அப்படி இல்லாமல் உங்களோட இருக்கிற அந்த வளங்கள் போதும் தாராளமாக. அந்த வளங்களை வச்சு நீங்கள் திரும்ப கிளாஸுக்கு தான் போகணும், திரும்ப ஒரு ஏதோ ஒரு இடத்த போய் தான் படிக்கணும்னு இல்லை. நீங்கள் படிக்க நுழையே நீங்கள் மீட்டினாலே போதும் இருக்கிற அவ்வளோத்தையும் திரும்ப கெயின் பண்ணி எடுத்துடலாம். அப்போ உங்களோட லைஃப்போ இன்னொரு ஆளோட கையில் தூக்கி கொடுக்காம நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு தயாராகுங்க. காசு இல்லாமல், பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாமல் நாம் முன்னேறதுக்கு இருக்கிற வழி படிப்பு தான். அதை வேஸ்ட் ஆக்கி இல்லாமல் ஆக்கிடாம யூஸ் பண்ண பாருங்கள். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த பாடத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவோட வாங்க. இப்போ என்னால் உங்களுக்கு ஆர்ட்ஸ்லேயோ காமர்ஸ்லேயோ அல்லது டெக்னாலஜிலையோ வழிகாட்டே எனக்கு தெரிஞ்ச சொல்லுன்னா சயின்ஸ். அப்போ சயின்ஸுக்குரிய வழிகாட்டுதல் தான் என்னால் செய்யணும். அப்போ பொருத்தமான ஆள்கிட்ட போய் வழிகாட்டுதலை கேளுங்க. சயின்ஸ் படிக்கிற ஒரு ஆள் போய் ஆர்ட்ஸ் படிக்கிற ஒரு ஆள்கிட்ட, இப்போ ஆர்ட்ஸில் ஒரு 3 எடுத்துட்டாருன்னு சொல்லி சயின்ஸ் படிக்கிற ஆள் போய் அவர்கிட்ட நாலேஜை கேட்கலாம் எப்படி படிக்கணும்னு சொல்லி. அல்லது ஆர்ட்ஸ் படிக்கிற ஒரு ஆள் வந்து ஐலண்ட் ரீதியாக ஒரு ஆள் எடுவட்டிருக்காரு, பெஸ்ட் வந்திருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் இவர் அறிவை கேட்கலாம். எந்தெந்த துறையில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவர்கிட்ட போய் கேளுங்க. கேட்டு அவங்க செல்லக்கூடிய அந்த வழியை உங்களுக்கு உள்வாங்கிட்டு, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பொசிபிள்ன்றதையும் பார்த்து நீங்கள் அதையும் உள்வாங்கிட்டு ரெண்டையும் கலந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேயை உருவாக்குங்க. வேறு ஐவன் ஃபெஸ்ட்டுன்றதுக்காக, டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட்டுன்றதுக்காக, மெடிசின் போயிருக்காரு, இன்ஜினியர் போயிருக்காருன்றதுக்காக அப்படியே அவர் நாம் காப்பி பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அதை உள்வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறந்த முறைகளை, பெஸ்ட்டான முறைகளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும். எனக்கு எந்த இப்போ எனக்கு காலையில் பயாலஜி படிக்கிறது ஈஸின்னா நீயும் காலையில் தான் பயாலஜி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு எந்த டைம் சூட்டபிளோ அந்த டைம் நீ படித்தா போதும். 2 மணித்தியாலம் படிச்சுட்டு 3 மணித்தியாலம் படிச்சுட்டு நான் மேக்ஸிமம் படிச்சுட்டேன்னு சொல்கிறேன். அந்த மனநிலையில் நிம்மதியாக வாங்க. முயற்சி செஞ்சால் எல்லாராலையுமே எல்லாமே ஏழும். 2024ஆம் ஆண்டு புத்தகத்தில் ஒரு ஃபுல்லு 3F எடுத்துகிட்டு 3rd சைடில் மெடிசின் போகுது. இந்த வருஷம் தான் நான் சொன்னேன் 6 வருஷத்துக்கு பிறகு எழுதி வந்திருக்கிற மெடிசின் கிடைச்சிருக்கிற அந்த பொடியை இன்னொரு 11 பாகம் கிடைச்சி அந்த பொடியன் ஒரு சைடு விட்ரோ பண்ணிவிட்டு 3rd சைடில் திரும்ப 3F to மெடிசின் போயிருக்கேன் இந்த வருஷம் 2025 இப்படின்னு சொல்லி கண்ணுக்கு முன்னுக்கு எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால், நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி செய்வீங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியால் மேக்சிமம் வெற்றி அடையலாம். முதலாவது நம்பிக்கை, அடுத்தது இந்த தவறான வழிகாட்டுதலுக்கு பிறத்தால் பெய்த்துறாரு. நன்றி நிலையில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏழுமான வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமாருக்கும் இந்த விஷயங்களை எத்தி வைங்க. முயற்சி செய்கிறதுக்கு ஒரு காலமும் மந்தப்படாதங்க. வாழ்க்கை கட்டாயம் பின்னுக்கு கஷ்டமாக இருக்கும். நன்றி.